குத்திரம்ப டக்கரப்பா அருணே இந்த மதுரை முக்காயி உடல யாரும் தொடல தொடல ஒரு தீமே என்னைய தொடவே விடல கடலையினா கடலை இவ கரிச காட்டு கடலை கடலையினா வடல என் அம்மா மக வடல கடலையினா கடலை இவ கரிச காட்டு கடலை கடலையினா வடல என் அம்மா மக வடல வாசப்படியே சசிவப்பே வாசப்படியே வைக்காத ஒத்த வெடியே ஒத்த வெடி வெத்து வெடியே ஒரு முட்டை கடலை ரெண்டு முட்டை கடலை மூணு முட்டை கடலை 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 இன்னா கடலை அரச காட்டு கடலை கடலை இன்னா கடலை அம்மா மாக என்னடி வந்தது வராம குடத்தை போட்டு உடைக்கிறியே ஏன்டா கத்துறீங்க யாரு விட்டு கண்ணாடினே தெரியல பூவரசு 3-10 ரூபாய்க்கு ஆமா தூங்குறால எழுப்பி விடுங்கத்தா கொஞ்சம் ஒரு தீப்பந்தத்தை எடுத்து வர மண்ணெண்ணெய் ஊற்றி அத்தா எந்திரிங்க மழை வருது வீட்டுக்குள்ள போய் படுங்கடா பாவம் சளி பிடிச்சிக்கிறோம் அவர் தூங்குறாரா முழிச்சிருக்காராப்பா அப்போ என்ன வயிறு மட்டும் ஆடுது என்ன முழிச்சு கிடக்கப்ப எந்திரி அசந்து தூங்குற மரம் என்னடி இது புது சேலையெல்லாம் பயங்கரமா இருக்கே அவ விட்டு எவ விட்டுன்னு சொல்ல மாட்டேன் குடிய கெடுத்து புரிய சரி நீ என்னடா நீ முக்காய் வெட்ட மாதிரி பேசுற அப்புறம் என்ன பண்றது காலத்துக்கு ஏற்றவாறு மாறிக்க வேண்டியதானே எல்லாம் மாத்துற 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின செருப்பை மட்டும் மாற்ற மாட்டேன் என்ன அது அப்பையில இருந்து அப்படியே தான் இருக்கு சரி சரி கையில மாட்டிக்கவே அது எப்படி காலில் மாட்டுறது ஆம்பளையாள்கிட்ட பேச மாட்டேன் சரி எனக்கு அலர்ஜி என் புருஷன் வேற லைவ் பார்ப்பேன் ஐய நான் அதனால பொம்பளை பிள்ளைகிட்ட மட்டும்தான் பேசணும்னு என் புருஷன் அனுப்பிட்டு இருக்கேன் யாரு உன் புருஷனா என் புருஷன் அதனால அவன் பேச்ச கேட்காத லைவ் பாக்குற எல்லாருமே உன் புருஷன் தானா ஆமா எனக்கு லைவ் போட்டேன்னா பொம்பளை கிடைக்காம என்னன்னு தெரியல என் சேனல் இன்னைக்குதான் அதிக வியூஸ் போயிட்டு இருக்கு என் முகர பிரவீனா இருக்கு நான் இருக்கும்ல அதை சொல்லு 2 பேர்த்து சம்பளம் சேர்த்து கொடுத்துருமாப்ல அப்புறம் போகும்போது உனக்கு தூண்டி கருப்பர் கோயில போய் உனக்கு தகடு வைக்க வேண்டிய அட சண்டாடா அந்த டயலாக் எனக்கே வச்சுட்டீங்களடா அத்தா எந்திரித்தா அது வேறப்பா அத்தா அந்த அவர்கிட்ட கொடுவே யாரு எங்க அக்காட்டையா அட என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன எங்க அக்கா ஆமாடா 2 பேத்துக்கு சிமிட்டு மட்டும் ஒரே மாதிரி இருக்கடா என்னடி என்ன ஏன் கத்துற என்னடின்னு ஏன் கத்துற நீ 2 மணி நேரம் உனக்கு போயிரும் நாங்க என்ன பண்றது இல்லைன்னா நீ நக்கி எடுத்து போடு 2 மணி நேரத்துல அப்புறம் இல்லையா எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா எனக்காக நீ பாடுறி செம்மையா இருக்கும் நாங்க தான் கத்திக்கிட்டே இருக்கோமே நாங்க என்ன பாடுறோமா என்ன பக்கத்துல போவாத சரி இப்ப என்ன விஷயம் என்ன எதுக்கு வர சொன்னீங்க எதுக்கு வர சொன்னீங்க எதுக்கு வர சொன்னோமா பாட்டு பாட கும்மி அடிக்க டான்ஸ் ஆட இதுதானே மூக்காயா வர சொன்னா ஆமா மதுரையில இருந்து மூக்காய் அக்கா வந்துச்சுனா அண்ணனுக்காக எஜமான் காலே இப்போ வந்து கூட்டத்துல வந்து நிக்கிட்டு எதுக்கு வர சொன்னு கேட்டுட்டு இருக்கா மேடைக்கு போய் கண்டிப்பா பாடுறேன் உங்களுக்காக எஜமானா ஆமா உன் பாட்டை எடுத்துடுறீ ஏன் பாட்டா ஆமா அதனால மதுரையில இருந்து முக்காய் வந்தா நல்ல வளைஞ்சு அடைஞ்சு கும்மி அடி பண்ணி என்ன வர சொன்னீங்க எத்தனை குடந்தை எடுத்து வந்தேன் 2 குடந்தை அன்னைக்கு என்னடி 7 கூட சொன்னேன் இன்னைக்கு 2 தான் சொல்றேன் இன்னைக்கு சம்பளம் கம்மி தான்டா சொன்னேன் இப்படி பண்ணலாமா மூக்காய் 15000 வாங்கிட்டு இருக்க நீ வந்து 1000 ரூபாய் கொடுக்க போற பாரு பாரு கொடுங்க கத்திலதான் எடுத்து கத்தி வரும் அத்தமவதா இவ ஒத்த ஜட போட்டு முடிஞ்ச மனச சுத்த விட்டு ஒளி ஒளிஞ்சா உண்மையிலே மச்சான் ரமேஷ்
எத்தனை சென்மம் எடுத்தாலும் உன் காலை தொட்டு வணங்குவேன். எங்கள் ஆடியோ ஆப்ரேட்டருக்காக ஜோரா கைத்துட்டு உண்மையிலேயே மச்சான் சத்தியமாக உன்னை புகழ்ந்து பேசுகிறேன். எந்த மச்சாண்டி? ரமேஷுக்காக உண்மையிலே எல்லாரும் கை தட்டுங்க. பெருமைக்கெல்லாம் சொல்ல நான் ஏய் அப்புறம் உன் பொண்டாட்டி வந்துருச்சுடி. இப்படி கெடுத்துட்டு போ. உன் புருஷன் என்ன பண்றான்? அவளே லூசு முண்டை என்ன வயதுன்னு தெரியாம உளம்புறாவாரு. அந்த அக்கா பத்தி உள்ள போகுது. ஏ அவன் உண்மையிலேயே நான் டீ குடிக்கும் போது மணிக்கிட்ட சொன்னேன். 3 பேரும் உன்னை வச்சு செய்யறோம் இன்னைக்கு. என்னதே செய்யறமா? வாரி. என்னேவா ஈவ ஒத்த தடப்பட்டு முடிஞ்ச மனச சுத்த விட்டு ஓடி வழிஞ்சா தண்ணி கொடக்கு கத்தில தாயத்துக்கு இவர் அசமவதா தண்ணி கொடக்கு கத்தில தாயத்துக்கு இவர் அசமவதா இவ உத்தட இவர் தட போட்டு முடிஞ்ச மனச சுத்த விட்டு ஓடி வழிஞ்சா தட போட்டு முடிஞ்ச சுத்த விட்டு ஓடி வழிஞ்சா தண்ணி கொட குதிரா பண்ணே தண்ணி கொடக்கு கத்தில தாயத்துக்கு இவர் அசமவதா கண்ணுக்கு தமையும் விட்டு காசு போல பட்டு வச்சு கண்ணுக்கு தமையும் விட்டு காசு போல பட்டு வச்சு குஜிலியம் வர சண்டைக்கிட்ட வந்து இருந்தா அடி மல்லிய பூ வாங்கி பிரவீனாவும் கையில கொடுக்கையில உன் புருஷங்கார வந்துட்டான். உன் புருஷன் வரட்டி நான் உன்னை உரண்டு எடுக்கல. என் புருஷன் வீட்டுல தூங்க வச்சுட்டேன்டினா. என்னத்தை கொடுத்து? இத கொடுத்து. உன் புருஷங்கார வந்துட்டான்னு வெக்கப்பட்டு வாங்கி முடிஞ்சா வெள்ளி கொடக கத்தில தாய் உனக்கு மேல தொடர்ந்து போடுது ஏமரில் வந்து நடுத்தர் விழுந்து ஏமத்தா ஆளும் மாட்டோடும் ஏமத்த ஏமாள் ஏமத்த ஏமாள் ஏமத்த ஏமாள் ஏமத்த ஏமாள் எங்க போற பத்தியா எங்க விரிச்சிருக்க பத்தியா கால ஏய் கால ஓடுது ஏய் மானவளே ஏய் அடி 10 ரூபாய்க்கு போனவளே ஏய் என்னடி தாலியில எத்த தண்டையா தொங்குது என்னமோ பூவாடி எத்த தண்டையா கால விரிச்சு வைக்கிற பத்தியா பொம்பளை ஆவலாம் போதும். ஊர்ல போனவள அங்க போனவள இங்க போனவள சரியான பொம்பளை நண்டு பேசு குந்தாணி முண்டை. ஊர்ல போனவள அங்க போனவள இங்க போனவள சொல்ல நீ போன இடம்ல என்ன சொல்லாத பிரவீனா எனக்கு பிடிக்காது. அடிச்சவங்க 2 பேரும் மெதுவா சொல்லுங்க. இதுல சொல்லிக்கிட்டாதே போடி அங்கிட்டு. என்னடி ஏய் இங்க நிக்காம என்ன இதுக்கிட்டி அங்க போன? நான் பொம்பளையால பிறந்ததுக்கு சரி பேசாம ஒரு போஸ்ட் மரமா கூட பிறந்திருக்கலாம். யாண்டி இப்படி சொல்ற? 4 பேர் ஏறி கொக்கி ஓட்டாச்சு லைன் அடிச்சு. ஏய் புகஞ்சு பேர்ப்ப தெரியுமா இல்லையா? ஏன் என்ன என்ன சொல்லு. நான் என்ன பண்ணேன் ரொம்ப அசியமா கத்துற? என்ன இதுக்கு நீங்க தான் அங்க போன நிப்பா? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். முண்டை எக்ஸசைஸ் எல்லாத்தையும் கேட்டு பாரு. காலையில தான் செய்வாங்க. எங்க காலையில பண்ண முடியுது? காலையில பண்ண முடியல. நைட்டு பூரா உங்களோட இழுச்சுக்கிட்டு தெரிஞ்சிடுறேன். மணி லேசா புனி அவ சொல்றப்ப நான் சொல்றேன். என்ன நான் எங்கனுக்குள்ள எக்ஸசைஸ் பண்ண உனக்கு என்ன? என்ன இதுக்கு நீ அங்க போன? அது 6 விட்டு பட்டாடி. எங்க அப்பன்ட்டு. அப்ப அங்கிட்டு என் தம்பி விட்டு. அங்கன என் மச்சான் விட்டு. அப்ப சென்டர் ஊம் பட்டாவா? ஏய் இங்க அடிச்சு மூஞ்சி மேல உடைச்சு முடி மாத்துக்க. என்னுடைய பட்டா சொல்லு. என்ன சொன்னீங்க? என்னுடைய பட்டா சொல்லு ப்ரோ. பெரிய தமிழ் டீச்சர் மக. என்னுடைய பட்டா சொல்லு ப்ரோ. என்ன அழுத்துற என்ன அழுத்துற? அடி நாலூர் நல்ல தண்ணி எங்க ஊர்ல நதிக்கணத்து உப்பு தண்ணி இந்த ஒரு வைப்பு தண்ணி புடிங்கிருச்சா புடிங்கிருச்சா? நீ என்னப்பா மதுபாலா மாதிரி சிரிக்கிற? அதானே வெக்காங்குழி மாதிரி.
என்ன கோழி சொல்லுவ? லெக்கான கோழிதான். அதான். வாழ்த்தி இப்போ உங்களுக்கு பிடுங்குச்சா இல்லையா? நாங்களாம் எப்படி பிடுங்க விடுவோம்? ஒன்று போனா ஒன்று. உனக்கு பிடுங்கினாதான் புரிஞ்ச பின்னாடி அடைக்க வந்துடுறாரு. தூங்க வச்சுட்டல. எனக்கு பிடுங்கினா யார் வரா? உனக்கு யாரும் வர மாட்டாங்களா? என் நம்பரை பார்த்தானே பிளாக் பண்ணிடுறேன். நீயே பிளாக்கா தானே இருக்கிற? நீங்க ட்ரெஸ்ஸை கழட்டுங்களே. ஏய் வந்து பாரு. அடி இந்த வாங்கி என்னடி இது இந்த ஆட்டாட்ரா? இந்த பொம்பளை எல்லாம் வவுத்தரிச்சா தானே கச்சேரி பாக்குறீங்க. ஏய் எவ்வளவு அழகா பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல உங்க மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்ச் பண்ணிட்டேன். ஏன் எப்படி? ஒரு ஆம்பளை எடுப்பு ஆட்டா அண்ணா ஆம்பளை அண்ணே. எப்படி பொம்பளை வருங்க அண்ணனை போய் எண்ணி எப்படி கட்டி பிடிச்சா அண்ணேன்றா. ஏய் எங்க அண்ணன் அது. ஆமா. எங்க அண்ணனை தான் சொல்ல முடியாதா இருந்தாலும். அப்ப உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு தான் தங்கச்சி, உங்க தம்பிக்கிட்ட விடும். உங்க தம்பிக்கு தங்கச்சி, உங்க தம்பிக்கு தங்கச்சி தான். என்ன எங்க அண்ணன் பொம்பளை என்ன இப்படி அவுத்தரிச்ச கச்சே பார்க்க ஆம்பளை என்ன? ஆம்பளை இல்ல போய் சொல்லாத. நான் சத்தியமா நாங்க எப்படி நம்புறது? அக்கா நீங்க நம்புறீங்களா? உங்க அப்பத்தா செவரட்டி மேல சத்தியமா நான் ஆம்பளை. அப்பதான் சௌரட்டியா? அது எங்க இருக்கு? உங்க புருஷன் மட்டும் ஓஸ் இந்த கப்ளிங். சரி ஓகே. ஏய் நம்ப முடியாது. மேல அவுத்து காட்டு. அந்த அவ்வளவுதான். சரி ஓகே. கீழ அவுத்து காட்டு. கீழ உரு. கீழ உருடி. அவுத்து காமிக்கிறேன். நீ செருப்படி அவங்க விட்டு நீ தெருவு தெரியணும். அப்ப ஆம்பளை நாங்க எப்படி அப்படியே நம்புறது? அப்படியே ஓஜில படம் பார்த்துட்டு அப்படியே வேன்ல அப்படியே கணக்கண்டு வர. அப்படியே பார்த்துட்டாலும் கிழிஞ்சு வரீங்க. வா. அப்ப இவ்வளவு நேரம் என்ன? அப்படித்தான் இருக்கும். இவ்வளவு நேரம் பொம்பளை இருந்து என்ன ட்ரெஸ் மாத்துனீங்களா? ஆமா. ஐயோ எத்தனை பிள்ளைங்க? நான் ஒரிஜினல் ஆம்பளை. 5-6 பிள்ளைகளை அள்ளி பொறுக்கி ஒன்னு போடுறேன். தெரிஞ்சுக்க. என்ன? வேஷத்துக்கு தான் பொம்பளை. சரி. ஒரிஜினல் ஆம்பளை. என்ன பண்ணுவ? 1000 வந்தாலும் சரி. சரி. இந்த மேடையில என் புருஷன் மட்டும் டவுசர் அன்னைக்கு 16 கிழிஞ்சாலும் சரி. சரி. புதுக்கோட்டை சசியா மதுரை மூக்கையன்னு ஒரு கையை பார்க்காம போக மாட்டேன். 42 புருஷன் சொல்றா ஒரு 100 ரூபாய்க்கு பாவடை வாங்க துப்பு இல்ல. நீ எல்லாம் பேச வந்து 250 கிலோமீட்டர் போற முடியும் என் புருஷன் டவுசர் போட்டு வந்து. புதுக்கோட்டை சசியா மதுரை மூக்காய் சக்தியான் மதுப்படுமா? என்ன பண்ணி விடுவேன்? என்ன பண்ணணும்? இவ்வளவு வாய் பேசுறீல. சரி. பொம்பளை என்னதான் கிளிய வாய் பேசினாலும் ஆம்பளை இல்லாம ஒண்ணுமே சாதிக்க முடியாது. ஹலோ ஆம்பளை எல்லாம் கை தட்டலாம். ஹலோ எங்க அக்கட கேட்டு பாருங்க. பொம்பளை இல்லாம என்னைக்குமே ஆண் சரித்திரமே கிடையாது. ஜெயிச்சதே கிடையாது வாழ்க்கையில. ஆம்பளை மேல கிடையாது மேல பொம்பளை இல்லாம. கை தட்டு 4 கிலோ இப்ப மண்ணெண்ணெய் ஊத்தி வரேன் பாருங்களே. ஒத்துக்கிறேன். ஏன்னு கேளுவே. என்ன? ஒரு திருவிழா சாமி கும்பிடணும்னா சரி 4 ஆம்பளையால சேர்ந்து என்ன யார்கிட்ட மைக் செட் கொடுத்தா மைக் செட் நல்லா போடுவாங்க. சரி. யார்கிட்ட கச்சேரி கொடுத்தா கச்சேரி நல்லா பண்ணுவாங்க. கொட்டவை போட யார்கிட்ட கொட்டவை போட விட்டா நல்லா போடுவாங்க. இப்படி அலையிறது பூரா ஆம்பளை. சரி. பொம்பளை என்ன பண்ற? குறுப்பு சேலை எடுக்க அலையிற. அது பேஷன். உண்மை. குறுப்பு சேலை எடுக்க அலையிற. குறுப்பு சேலை எடுத்தாலும் பரவாயில்ல. இந்த சேலையில கூட சண்டை விட மாட்டேங்க. சண்டாலேயே சாக்கெட்டில் சண்டை விட தோணுது. என்ன உன் புருஷன் உனக்கு ஆரி ஒர்க் வச்சு எடுத்து கொடுத்துருக்கானாக்கோ? அது உடனே ஆப்போசிட். என் புருஷன் கட்டிங் பட விதியத்தவே அவன் வெறும் லைனிங் வச்சு கொடுத்துட்டேன். இப்படி சண்டை போடுறீல. ஆம்பளை பார்க்கறவளே பொம்பளை என்ன பார்க்க தெரியும்? என்ன வேலை நாங்க பார்க்கணும் போல அதை சொல்லு முதல்ல. ஆம்பளையால மைக் செட் போடுவோம். இன்னைக்கு இறங்கு சரியான பொம்பளை. உன் பாவடை கிழிஞ்சு இத்தோ தொண்டியா இருக்கு. அன்னைக்கெல்லாம் சின்ன மேடம் அவக்கட குதிச்சு இல்ல. முரட்டு மேடம் நெஞ்சுக்கு இருக்கு. ஏறிங்க சுத்தி வளைச்சாதும் வந்துருவேனா? என்ன தெரியும்? மைக் செட் போடுவீங்களா? ஆமா எஸ். வீடியோ கூட பிடிப்பேனா? அவனே பாவம் போத்திச்சல பொம்மை நிக்கிற மாதிரி நிக்கிற. வெள்ளமண்ட நீதானே கேட்ட? அவனை அடிச்சு விரட்டு. போப்பா தம்பி 1க்கு 2 போயிட்டு வான்னு சொல்லுது அது. அது பாவம் உன்னையே எவ்வளவு நேரமா வாட்ச் பண்ணுது. அப்ப நீ இவ்வளவு நேரம் கச்சேரி பார்க்கல. சரி இருக்கட்டு. மைக் செட் போடுவேன். ஆமா. ஆம்பளையால கொத்தனார் வேலை பார்ப்போம். நாங்களும் சித்தால வேலை போறோம் ப்ரோ. நாங்க லாரி ஓட்டுவோம். எங்களுக்கு அந்த உரிமை கொடுத்தாச்சு. பெண்களுக்கும் நாங்களும் ஓட்டுவோம். நாங்க வேர்த்துச்சுன்னா சட்டையை கழிப்படி தெரியும். இதுக்கு மேல ஐயா கை தட்டுங்க. ஓசில படம் பார்க்க போறோம். கச்சேரி பிரிண்ட் லைவ் டெலிகாஸ்ட். ஏய் இப்ப ஜூம் பண்றா. அங்க இங்க எடுத்து என்னடா பண்ண போற? ஒண்ணும் இல்ல. அங்க திருப்பா. அங்க பாருப்பா. அண்ணன்ட்ட போய் கழட்டி கொடுக்க வெக்கம் இல்லாம ஊக்க பிடிக்கிறான் பாரு. எல்லாம் கிறகம்னு போணுமியா. எனக்கு ஆச்சு 3 ஊக்க 2 நிமிஷத்துல கரெக்ட் எரிஞ்சிருவேன். 250 ஊக்கு சிமெண்ட் முட்டையை சுத்தி சரிஞ்சிடாம. சரி கலெக்ட் லேட் ஆகும். கலெக்டுவீங்க. இவ்வளவு பேசுறீங்கல்ல. ஆமா. ஒண்ணு பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? ஆம்பளை இல்லாம பிள்ளை பார்க்க முடியாது. ஆம்பளை எல்லாம் கை தட்டலாம். இல்ல தயவு செய்து வீட்டுக்கு போலாம். உங்களுக்கு உயிரை கொடுத்து பேசி என் தாலியை போட்டு அறுக்க வேண்டியது.
ஆம்பளை இல்லாம பிள்ளை பார்க்க முடியாது. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். நீ சொல்லலாம், ரைட்டு. நாங்க சொல்லணும் அதுக்கு. ஏன்? நாங்க எங்க லேடிஸ் கேட்டு பாரு. ஏன் அக்கா, நம்மளாம் ஆம்பளை இல்லாம பிள்ளை பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்பெல்லாம் எங்களுக்கு ஒன்று வந்துருச்சு மணி, எல்லாம் ஊசி மூலியமா தான். ஊசி மூலியமா எங்களுக்கு வந்துச்சு. ஆம்பளை எங்களுக்கு தேவையே கிடையாது. அப்போ சில்வர் பெயிண்ட் வெதர் அத்து போடுவேன். இங்க பாரு, மாலையெல்லாம் மட்டும் கை சூப்பர்க்கா சூப்பர்க்கா, கை கொடுக்கா. ஆமா, உனக்கு சப்போர்ட்டா நான் என்னைக்கா இருந்தாலும் நான் இருப்பேன். இல்ல அம்மா உன்னைய கூட மறந்துட்டேன். தள்ளி நிலவே. டேய் கப்ப காலப்பல. ஏய் நல்லா தாண்டி இருக்கேன் காலு. இங்க வாவே. நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தான். என்ன சந்தேகமா இருக்கா? சந்தேகமா இருக்கா? இல்ல குறுக்கு வலிக்குதுண்டி. இல்ல இல்ல வலிக்கல. நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தான். கச்சேரி முடிஞ்சோன்னு எதுல போற? கார்ல வந்திருக்கேன். எந்த கார்ல? ஆரன் கார்ல வந்திருக்கேன். அந்த கார்ல போவாத. சரி. அவ காரை நிப்பாட்டி போட்டு ஆரன் கார்ல வந்துரும். என் கார்ல வா. உன் கார்ல? ஆமா. சரி. உன் ஊருக்கே போயிடும் மணப்பாறைக்கே. ஏசி போட்டு விடுவீங்களா? அதெல்லாம் 250 ரூபா கொடுக்குறியா? மணப்பாறையே போயிடுவான். சரி. அந்த திண்டுக்கல் ரவுண்டான இருக்குல்ல? ஆமா. அங்க என்ன ஒரு பேக்கரி, குறிஞ்சி அந்த பேக்கரில போய் உனக்கு டீ வாங்கி தரேன். சரி. எதிர்த்தாப்புல வேன் ஸ்டாண்டு. ஆமா. என்னத்தா சொட்டு மருந்து ஊத்த வந்தியா? அடையப்பா போன. ஹலோ ஹலோ ப்ரோ, டவர் கிடைக்கல ப்ரோ, அப்புறம் பேசுங்க. உட்கார்த்தா. சின்ன பிள்ளையில போன கொடுத்து தானே கெடுத்து எடுத்து வச்சு மூடி இருக்கீங்க. சரி, நல்ல பகுமானமா உட்கார்ந்து. வேன் ஸ்டாண்டு. ஆமா. அந்த வேன் ஸ்டாண்டு பக்கத்துல பெரிய வேப்ப மரம் ஒண்ணு இருக்கா? ஆமா இருக்கு. அதுல போய் தூக்கு போடுத்துங்கற மொட்டு முண்டை. ஏய் ஏண்டா முண்டுகளை விட்டு எரிஞ்சு நான் ஊசி ஓட்டு புள்ள பொம்பளை என்னமோ எலெக்ஷன்ல ஜெயிச்ச பொம்பளை மாதிரி வந்து மாலை ஓடுற கையை கொடுக்குறேன். ஏண்டா அப்படியா சொன்னேன்? அப்படியா சொன்னேன்? நான் தூக்க வறட்சியில இருந்துட்டேன். நீ மாத்திரோட மறந்துட்ட. ஆமா. அதே சுகர் குடி போச்சு உனக்கு. இருந்தாலும் ஆம்பளையால எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி சொல்லுங்க. ஊசி போட்டு பிள்ளை பப்பைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சரி. அங்க தாண்டி இருக்கு ஒரே ஒரு சிக்கல். என்ன? இப்போ உங்க ஊசிக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. சரி. மாப்பிள்ளை ஹரிக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. ஆமா. 2 பேத்துக்கு பிறந்த பிள்ளை நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு சாமி பட போகுது. சரி. முத போய் பண்ணை ஹரிக்கு பிறந்த புள்ள போய் பூசாரிட்டு அர்ச்சனை தட்ட நீட்டுது. அங்க இருக்க பூசாரி எப்படி தெரியுமா அர்ச்சனை பண்ணுவாரு? எப்படி பண்ணுவாரு? ஓம் சுக்லாம்பரதம் ஓம் சதுர்பூஷ நமக ஓம் மங்களம் கிரீம் கிருஷ்ணா நமக. உன் பிள்ளை பேர் என்னப்பா? என் பிள்ளை பேரா நம்பர் 1 மணி. நம்பர் 1 மணியா நமக. மணி தோப்பனா பேர் சொல்லுங்க. பண்ணை ஹரி. பண்ணை ஹரியனா நமக. ஹரிகரனுக்கு பிறந்த பிள்ளை நமக ஹரிகரன் சுவாக. அவ்வளவுதான் பொங்க சொத்து பண்ணியாச்சு. அப்படி ஓதி முடிச்சிருவாங்க. ஆகா. 2வது உங்க கோணூசிக்கு பிறகு. கோணூசியா? அது சாக்கு தைக்கிறதுல. இது வந்து ஏய் ஊசி ஏதோ ஒண்ணு. அது கொஞ்சம் எரிச்சலாதே ஓதுவாங்க. எப்படி? ஏன்னா அது வெள்ளக்கார கண்டுபிடிச்சது இல்லையா? அதுக்கு எப்படி தெரியுமா ஓதுவாரு? ஓம் சுக்லாம்பரதம் ஓம் சதுர்பூஷ நமக. பிரவீனா மேடைக்கு வரலன்னா உன் கொலை அக்க போறேன். உள்ள 4 பேர் என்ன பண்ணிக்கிட்டு தெரியல சுவாக. உங்க பிள்ளை பேர் என்ன? இலக்கியா. இலக்கியா தான் என் புள்ள பேரு. இலக்கியவா நமக. இலக்கியா தோப்பனா பேர் சொல்லுங்க. தோப்பனா பேர் தாங்க ஊசி. ஏய் ஓ ஊசியா நமக. ஊசிக்கு இந்த வந்துருச்சு இலக்கியா. ஊசிக்கு பிறந்த பிள்ளையாடாது. பாப்பா தெரியல. ஓ ஊசியா நமக. ஊசிக்கு பிறந்த பிள்ளை நமக ஊசி சுவாக. அங்க ஏறி முடியும் தண்டவாளம் வண்டவாளயத்துல. என்ன ஏறுதீங்க? ஊசி போட்டு பிள்ளை பப்பையில சரி. இன்ச்சில் என்ன சீமக்கருவ தூர்னா வைப்பேன். ரமேஷன் பேர் வைப்பேன். அவனே சும்மா தெரிஞ்சானே. அவன் பதறி போயிட்டான். ரமேஷ் இது உனக்கு தூக்கம் அப்படியே சுத்தி ரமேஷ் இருக்குமே. எதுக்கு தான் வர்றான்? அவன் பேர் ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன். என்ன கேமராக்காரன் சும்மா அதே தெரியல. நான் ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன். சரி. அதில் பிரவீனா ஹலோ டார்லிங் செல்லம் மாடா உனக்கு முட்டை பொண்டை வாங்கி தரேன் பா. நீங்க உன் முட்டை பொண்டை வாக்க. அண்ணே நீங்க சொன்ன பாட்டை பிரவீனா தானே பாடணும். அந்த பிரவீனா இந்த அண்ணன் தான் காசு கொடுக்குறவர்னு நினைக்கிறேன். அவர் என்ன தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு நீ பாடுவியா? உன்னையே பாட சொன்னார். அவர் இழுத்து விட்டார். எனக்கு தெரியாது. ஆறாரு? ஏய் இப்ப இல்ல அப்புறமா தான் அப்படியே உடனே பெரிய சூப்பர் சிங்கர்ல பாடுனவ. நீ சீன முடி அப்புறம் பாடுவியா? சீனை தானே முடிக்க முடியல. ஆமா அதனால என்ன தெரியும்? என்ன தெரியணும்? ஆட தெரியுமா? பாட தெரியுமா? பேச தெரியுமா? என்ன பேசுவ? என்ன பேசணும்? பழமொழி பேசணும். பழமொழி. உன் பொம்பளையால சப்போர்ட் பண்ணி பேசுங்க.
என் ஆம்பளையால் சப்போர்ட் பண்ணி நான் பேசுறேன். இந்த மேடையில நீங்க ஜெயிச்சிட்டா மதுரை இந்த டவுசரோட நடந்து போறேன். அப்படியா? ஒருவேளை நான் ஜெயிச்சு நீ தோத்துட்டா நீ அப்படியே டவுசர் இல்லாம போ. போகும்போது காரையும் எடுத்துட்டு போயிருவாங்க, வேன் எடுத்துட்டு நடந்து தாண்டி போகணும். நீ பிரவீனா நீ நீ பேச சந்தில தாண்டி போற போகும்போது நீ பேசையில அடடா என் டவுசர் வரா கலருதுடா என் செல்லம் 4 டவுசர் போட்டு கலருதே. அண்ணே யார் பாங்கடி சிரிச்சாலு நீ எப்படி ஆடியோ வடம் வச்சிருன்னு தெரியல. அண்ணா நீங்க போய் உட்காருங்கண்ணே, வித்து போடுவாப்புல ஒரு மோசமா நல்லா இருக்காப்புல. அதனால முடிஞ்சா பேசி பாரு பாப்போம். அப்படியா? பேசு. வெள்ளக்கமாத்துக்கு பேரு பட்டு குஞ்சமா. வானங்கட்ட முண்டைக்கு வான வெடிக்க போட்டாங்க இந்த நண்டில திட்டீர் திடீர் திடீர் அனப்பார முருகாமல அள்ளி போட்டு நொறுக்குனாங்களாம். நோத்தா டசுனாலா நொப்பேன் புசுனானா. அண்ணே ஒரு ஆவணமா அடியில கடக்கா எத்தா தண்டில அந்த கடையில விக்குது சாம்பு. நீ சும்மா இருந்தா தவுளுக்கார புடிச்சுக்கிட்டு ஓதா கலர் ரிப்பன் 4 எட்டா அந்த நாசரத்தை போட்டு நொட்டுன்றி ஊராள்ற ராசமாளுக்கு பேலடம்லாம் மண்டையில வந்து பேண்டாலாம். சாட சலசலத்து மாடு மேய்க்கிற பொண்ணுச்சான். டீ குடிக்க வழியில தான் பால் பாக்கெட் பிடிச்சி அமுக்கிட்டே கிடந்தாலாம். சரி வா மேல. தோத்துட்டியா? நான் ஏன் தோக்கணும்? பேசு. எதுக்கு? நானு ஊமையானா? பேசு. உள்ள வா, நல்லா கேள்வி கேக்குறியா? அதான் பிரவீனா கேட்டா. பிரவீனா நீ திரும்பாத. 5 2 7 வாய 3 டி. அவ பாரு தூக்க வரிசையில ஏதோ சொல்லி கொடுத்துருப்பாங்க இவளை. அவங்களே முன்ன அந்த முன்ன பேச்சுகளை கேட்டு நீ வரைய ஒரு தொன்ன அவன் சொல்லி கொடுத்தாண்டி. ஏய் போடா. 4 3 7 இந்த அக்கா கதையை கொஞ்சம் கேளு. அப்படி சொன்னாங்க. அவன் பாரு பூரா பாடம் நடத்துறாங்க மேடையில வந்து. ஊரெல்லாம் போவானா ஏன்னு கேட்டா நழுவானா. அப்படி இல்ல இரு வரேன். இன்னைக்கு விடிய வள்ளி திருமண நாடகம் நடத்த கூட நான் ரெடி. நமக்கு இன்னைக்கு வள்ளி திருமணம் தானடி. மேடையில இருக்க 3 பாடகரு 2 பாடகி ஒரு டான்ஸ் மொத்தம் 6 பேர் நிக்கிறீங்க. 6 பேர் பழமொழி பேசி விடிய நான் பேசுறேன். பேசு. உட்காண்ட இது மரியாதை. புத்ரு உனக்கு இது வாங்கி தரேன் சிப்ஸ். பேசு பிரவீனா பேசு. இப்ப பேசு. எத்தனை வேணாலும் கேட்டு பேசு. என்ன பேசணும்? வா 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 வா. பிரவீனாக்கு ஒரு பழமொழி சொல்றேன் பாரு. நான் சொல்லிட்டேன் மரியாதையா 4 இது சொல்லிருக்கேன். என்ன சொல்லு? 4 இது சொல்லிருக்கேன். என்னை பேச விட்டு சொல்லு. ஓட்ட பண்ணீங்க நண்டு விட்ட மாதிரி 4 முடியல. மறந்து வச்சு. ஐயோ 5 மினிட். ஐயோ மறந்து வச்சு. பேசு. அவன் பாரு அவன் சொல்லி கொடுத்த கரகமன் பாப்பேன். அப்புறம் சொல்லி கொடுத்த அப்புறம் என்னதுக்கு சொல்லி தர பொழந்து. அதனால இப்படி எல்லாம் போட்டா சுறுசுறுப்பா இருக்காது. அந்த உள்ள 2 நண்டு கால் கிடக்கலையாலே அவளை வர சொல்லுங்க. சுறுசுறுப்பா வந்த வேலையை பார்த்துட்டு எப்படி தெரியுமா? கட்டி பிடிக்கும் கரடி எலும்புங்க. இந்த வந்துட்டா ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓட்டு. இவதாப்பா அந்த வண்டியை கவுத்த பொம்பளை. டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர். கட்டி பிடிக்கும் கரடி எலும்புங்க. எட்டி மிதிக்கும் யானை நம்புங்க. ஸ்டிக்கர் போட்டு கரிகளை நம்பாதீங்க. அப்புறம் சீரழிஞ்சு பிஞ்சிலைய வெம்பாதீங்க. கண்ணால காதல் கொடுப்பா. ஒரு நேரம் வந்த காதலிக்க குளிப்பு கொடுப்பா. முந்தான தந்தி அடிப்பா. பிரவீனா கிட்ட போன மிஞ்சியில எட்டி மிதிப்பா. பிரவீனா எனக்கு மொத்தம் கொடுத்துச்சு. கட்டி பிடிக்கும் கரடிய நம்புங்க. கட்டி பிடிக்கும் கரடிய அவளை ஊம் பண்ணிடுறா. என்னது எங்கள சூம் பண்ணி எடுக்க சொல்லியா? என்ன பாடுறாரு? பூரா வெள்ளரிக்காய் வைக்கிற பொம்பளையாளுக்கு ஒன்று சொல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவளை சப்போர்ட் பண்ணி கை தட்டினீங்கல்ல. என்ன பாட்டு படிச்சாலும் ஒரே டான்ஸ் 4 பேரும். என்ன டான்ஸ் தெரியுமா? நீ சொல்லி கொடுத்ததுதான் ப்ரோ. அப்ப நான் சொல்லி கொடுத்தது ஆடல. என்னது ஆடணும்? அது போட்டேன் நான். அப்படியா? வீடியோ ஜூம் பண்ணி பாரு. அப்ப எதுல விட்டேன்? வாயில கொண்ட நல்ல குலுங்குதடி சத்தியா கொண்ட பூவி
2 3 ஒழுங்கா ஆடு 3 4 5 நல்லா ஆடுறா 1 2 3 ஒழுங்கா ஆடு 3 4 5 மாத்தி ஆடு உன் நம்பரை கொடுத்துட்டு போ, நல்ல பொம்பளை ரெடி பண்ணுற உனக்காக. அந்த வேலை ஒன்று தாண்டா நான் என்ன பார்க்கல. அவளுக்கு ஆடுறாளு, அதை எடுக்காம இந்த கேப் எடுக்கிறானே. நான் என்னடா இவ்வளோ கருப்பா தெரியும் பார்த்தா நம்ம மோற ஒடுகிற ஒட்டத்தில குட்டி ஓம் சக்தி பக்கத்தில ஒடுகிற அது மட்டும் சொல்ல தெரியுமா? எந்திரடி நெஞ்சு அடைக்குது. சாவ போறான்டி அவன். ஏய் உன் கிருணி குத்துது. ஏய் பூவே நீ என்ன அவளே சும்மா நிக்கிறா, நீ என்ன கத்துற? என்ன நீ பண்ணத்தை பார்த்து கத்துனாண்டி. நல்லா இருந்துச்சு. ஏய் ஏ கப்பக்கால் முண்டை என்ன கூட்டத்தெல்லாம் உடச்சு கொடு. ஊராவிட்டுனா எனக்கு என்ன, நான் ஊராமிட்டு மேண்டி. நல்லா இருந்துச்சு. மறுபடியும் ஒன்ஸ் மோர். ஐஸ் மோர் இருக்கு, உள்ள எடுத்து குடி. நீ ஏய் என்னை என்ன இப்படி பிடிக்கிறேன்? நான் பாரு சும்மா நிற்கிறேன். நேற்று உனக்கு 2 வண்டு உரிச்சா தட்டி விட வந்தேன். அப்படியே நீ உன் பூரிஜன் சொல்லி உன் பூரிஜனை அடிக்கிறாப்புல. அப்புறம் அந்த ஃபோனெல்லாம் மாற்றுப்பா, அங்கே வைக்கக்கூடாது ஃபோனு. வாப்பா, நீங்கள் நல்ல பொம்பளைய தானே? சரி. இனி குப்பரை தள்ளி விட்டு தானே என் மேலே படுத்தீங்க? ஆமா. நான் மல்லாக்க படுத்துக்கிறேன், என் மேலே படுங்களேன். என்ன செய்வ? நீங்க கொட்டகை மேலே ஏறதுக்கு ஏணிப்படியே வேணும். எப்படி? அப்படி நான் ஏற்றி விட்டுருவேன். ஆகாய தாமரையே அழகான தேவதையே, ஆகாய தாமரையே எடு தந்தானடி இல்லையிலே அதை பாட வந்தேன் எல்லையிலே இறைவனி நீ தடவை நான் சொரிய கொடுத்த மாடு மாதிரி இப்படி நிற்பேன். இங்க வாங்கத்தான். இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்க இந்த மேடையில? நாங்க டான்ஸ் ஆனா அவங்கள பாட்டு பண்ணாங்க. பாடுனாங்களா? யார் யார் பாடுனா? இலக்கியா அண்ட் பிரவீனா. சரி தயவு செய்து போயிடு. அவள ஏ போத்தா, நீ போய் டீ குடி நல்லா போ. இவங்க வந்து ஃபீமேலா? அவங்க மேல் வாய்ஸ் யார் பண்ணா? வாய்ஸ் யார் பண்ணா? அவங்க ரெடி பண்ணாங்களா? அப்ப நீங்களும் பாடுவீங்க. உண்மையிலேயே ஜோரா கை தட்டுங்க. இன்னைக்கு வருகிறது இந்த ஒரு கலைஞர், திறமை வாய்ந்த கலைஞர். இன்னைக்கு உங்களுக்காக எல்லா பேரையும் பாட வைக்க போறேன். மலையாள பாட்டு மகன் பாட வைக்க போறேன். ஜோரா கை தட்டுங்க. உங்கள்கிட்ட நான் கைதட்டு கேட்கறதுக்கு கரூர் பஸ்டால உட்காந்து பிச்சை எடுக்கலாம். போதும், நீங்க கைதட்டாத வீட்டுக்கு போங்க, நல்லா இருப்பேன். கச்சையை முடிச்சு நாங்களாச்சும் வேமா வீட்டு போறோம். அத்தா வேமா பாடு. என்ன பாடணும்? போட்டி உனக்கு எனக்கும். அப்படியா? ஆமா. மனசு மயங்கும் மசத்தை புடுங்க
பொம்பளைக்கு பொம்பளை மனசு பையன் என்ன பண்ண இமைய மலையானாலும் ஏய் உன் நெஞ்சுக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் தெரியுமா உங்க நெஞ்சுக்குள்ள இட்லி துணி எனக்கு ஏய் என்ன இந்த ட்ரெஸ் மாத்தும் போது இப்படி நான் எப்போ கொண்டு போனேன் ஏய் இரு இது ரெண்டு லவ் பேர்ட்ஸ் இப்படி கொத்தி 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 திண்டுக்கிறோம் இது ஆட்டுக்குட்டியெல்லாம் வளர்க்குறீங்கள இங்க ரெண்டு பேர் திரும்பி இந்த பிள்ளை முடிய பாருங்களே அந்த என்ன ரயில் பூச்சி இருக்கும்ல அது மாதிரி இந்த பிள்ளை முடிய பாருங்க இந்த பெயிண்டில் முக்கிட்டு போய் பெருசாக கழுவாம வச்சுட்டா இருக்கும்ல சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க பாவடையில் கக்கூஸ் கட்டவா என்னது பாவடை அது உனக்கு அது துவச்சு 35 வருஷம் ஆச்சு என்ன எத்தனை போட்டிருக்க 4 உள்ள ஒண்ணு 4 போட்டிருக்கேன் 4 உள்ள அதுக்கு உள்ள ஒண்ணு ஆமா அது ஆல்ரெடி அமைஞ்சது வேற பாட்டு பாடுங்க ப்ரோ குறுக்கு சிறுத்தவளே என் குடும்பத்தை கெடுத்தவரனா வல்ல என்ன பண்றது வேற பாட்டு பாடு அங்கிட்டு போங்க ஏன் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு துரு புடிச்சு ரொம்ப நாளா நீங்க பாடுறீங்களா மேம் அவங்கள அப்புறம் நான் பாட வைக்கிறேன் கேரளா பையங்களும் நீங்க பாடுங்க நான் அப்படியா யா ஊரு தூத்துக்குடி நந்தாரி சாத்துக்குடி ஊத்திக்குடி மாமா சொப்பன சுந்தரி நீ தானே சொப்பன லோகத்தின் தானே சொப்பன சுந்தரி நீ தானே சொப்பன லோகத்தின் தானே இந்த கொடை எடுத்துட்டு வந்தீல அதெல்லாம் வேணாம் இல்ல இப்படி மேல ஒழுங்கா அடிச்சாங்க ஆனா ஒழுங்கா நடந்து மட்டும் அடிங்க தண்ணி கொடம் எடுத்து தங்கா நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட அவ நல்லா வந்தா மட்டுமே உங்களை அடிக்க சொன்னேன் நல்லா வந்துச்சா அது என்னவோ கோணி கிண்ணிட்டுலாம் ஆடி அசந்தல வருது இப்ப மறுபடியும் தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது ஊதியா பூரா விராலிமலை முருகன் கோயில பால் கொடுத்து கடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியா பிடிச்சிட்டு வந்தாச்சே வேற பாட்டு பாடுங்க வேற பாட்டு என்ன பாட்டு தெரியாதா அப்ப இப்படிலாம் பாடக்கூடாது சொல்லி கொடு இப்ப நான் பாட போறேன் சாமி அப்படியா சார்ஜ் போச்சு சும்மா அருண் சிரிக்காத அருண் உண்மையில எனக்கு டென்ஷனா இருக்கு சாமி பாட்டு பாட போறேன் சரி இங்க இருக்கும் உங்களை நான் பாவம்னு விட்டு வச்சேன் பாரு போறதுக்குள்ள உங்க முட்டை பப்ஸை நான் தின்னல முட்டை பப்ஸா பேக்கில் வாங்கி வச்சு ஹலோ நீ டிரைவரானப்பா போய் பாடுறா வண்டியில் நல்லா இருப்பேன் காதில் வச்ச மணியே தான் வண்டியை ஓட்டுற சாமி பாட்டு பாட போறேன் இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மீது தத்துருவமாக சாமி வந்து ஆட போறீங்க சாமி வரும் நினைச்சவங்க செல்போனு பீரல் சாவி வீட்டு சாவி இதெல்லாம் பக்கத்தில் இருக்காள்கிட்ட எடுத்து கொடுத்து நகையெல்லாம் அதெல்லாம் சேஃப்டியா இருக்கும் என்ன சாமி அழைக்க போறேன் சாமி அழைக்க போறியா சரி நல்ல மைக்கா இருக்கே என்னது தாலாட்டு தாலாட்டா இது எனக்கு பிடிக்கல எனக்கு இப்படித்தான் தெரியும் பிடிச்சா கேளு சரி இல்லன்னா நீ பிடிச்சு பாடு கொண்டா நல்லா தான் இருக்கு ஹலோ 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 ஹலோ
ஹலோ ஏய் ஹலோ எதை பிடிக்கிற போய் அது ஒயர் ஜாயிண்டா இருக்குது ப்ரோ. இந்த பாட்டு வேணாமா? எனக்கு பிடிக்கல. சினிமா பாட்டு பாடுறேன். சினிமா பாட்டு எல்லா பாட்டும் தெரியும். அப்படியா? வாழைமரம் புடுங்குதோ அதுக்காக பாடுற சினிமா பாட்டு. சரி. ஏன் ஜாமாங்காலடி மண்ணு ஏய் ஓடாடி. அவங்க வராங்க சரி. என்னடி இது பாட்டு? அருமையான பாட்டை அப்படி கெடுக்கிறீங்க, மறுபடியும் பாடு பார்ப்போம். ஏன் ஜாமா எவ்வளவு அருமையான பாட்டு அந்த பாட்டு. இங்க வா, அந்த பாட்டு எப்படியாப்பட்ட பாட்டு தெரியுமா? எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம், எஜமாவரு சொல்லுக்குதா நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டோம். என்ன உனக்கு எனக்கு சண்டை வந்துடும். என்ன அப்புறம் என்ன ஒழுங்கா படம் அடிக்கிற? நீ வந்து தங்க பதக்கம், நான் வந்து தங்கப்ப தக்கம். ஓ அப்படி மொட்டை நாக்காடி உனக்கு. நீ சேர்க்கிற நான் கொஞ்சம் பிரிக்கிறேன். அப்படியா? சரி ஒழுங்கா பாடு, அரைஞ்சு விடு. சேர்க்க பாக்குறேன். ஆமா இந்த பாட்டு வேணாம். சரி. இன்னைக்கு எல்லா பேரையும் பாட வைக்க போறேன். என்ன பாட்டு? பாடுவேல எல்லா பேரையும் பாட வைப்பேன். அம்மாடி மாப்பிள மாப்பிள அந்த நண்டு காலத்திட்டு வாங்க. உங்களுக்கு இது தரேன், லெக் பீஸ் தரேன். இதுதான் காதலா? என்ன செய்யணும்? மயிரை பிடுங்கி கயிறா தெரிச்சு கட்டிக்கிட்டு இழுக்கணும். எதுல? அங்க அந்த வண்டி வீட்டுல எக்ஸல் கிடக்கல அதுலயா? இவ என்னடா பொம்பளையா லெக்கானு கோழிக்கு பிறந்தவளாடா? ஏன்னா எந்த நேரம் இருந்தா அண்ணா உன் பேச்செல்லாம் ரிங்டோனை வச்சாங்கன்னா கொள்ள போய் அலறி அடிச்சு எடுத்துருவான் போனேன். அந்த பழைய நோக்கியா போன்ல சிரிக்கணும்ல அது மாதிரி. என்னடா பாடையை கூட்டியாச்சுன்னா லூசு முட்டையை கூட்டியாண்டே கரகமா இருக்கு. தம்பி 2 பேரும் உள்ள வச்சிருங்கப்பா, ரூம் அடைச்சிடுப்பா. சத்தி நீங்க வெளில வாங்கப்பா. பிரவீனா அம்மாடி இதுதான் காதலா? எடுத்தவனே போத்தா நீ போய் அந்த 8ஆம் நம்பர் ரூம்ல படுத்துட்டு அந்த பிள்ளை அனுப்பிவிடு. ஏசி ஓடுதா? சத்தியதான் ஓடித்தரேன். சத்தியாவை கூப்பிட அப்படியே நடிப்பேன். வா இங்க வா. உண்மையிலேயே ஜோரா கை தட்டுங்க. உண்மையிலேயே அந்த பிள்ளைய கேரளாக்கார பிள்ளைய உங்களுக்காக நான் பேச சொல்றேன். ஏ மைக்க பொத்தாத கத்துவோம். ஒரு பாட்டு மலையாளத்தில் பாடு. அவளும் கூட வரட்டு. ஏன் 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? 2 பேரும் பாடும். அப்படி இருந்தா அது வந்து பின்னாடி ஃபியூச்சர்ல அதல்ல. எடி வாடி. நீ வாடி வாடி வந்தால கொடிரி. பாடுங்க. அழகாத ப்ரோ பாடுங்க. உங்களுக்காக தான். எது பாட்டு? மலையாளம். மலையாளம். ஆமா அது டியூன் பிடிக்குது. அக்கறை நிக்கண சக்கர மாவில திரி முந்திரி முந்திரி மணியோட அந்த பிள்ளையே ஊமை பிள்ளை. நல்லா பேசுவேன். சாரி நான் வேற அந்த பிள்ளைய சொல்லிவிட்டேன். நீ அதெல்லாம் கேட்க வேணாம். எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேளு. எல்லாருக்கும் சுகானோ? எல்லா பேத்துக்கும் ஜோபரிசு ஆகணுமா? ஆமா மயித்துல ஆகும். நீங்க தின்ற சிக்கன் ரைஸ் பிள்ளைய ரைஸுக்கு ஜோபரிசு ஆகும். தூக்கி போட்டு கிழிச்சிட ஆகுத்த. எப்படி സുഖമാണോ എല്ലാവർക്കും? சாப்பிட்டீங்களா? ആഹാരം കഴിച്ചായിരുന്നോ? என்ன சொன்னீங்க? ആഹാരം കഴിച്ചായിരുന്നോ? நாங்க திண்டவன தான் கழிப்போம். நாங்க திண்டவன தான். അതല്ല. சாப்பிட்டீங்களா? எப்படி எங்களையே செய்யற? എനിക്ക് തമിഴൊക്കെ അറിയാം. மலையாளத்துல கேளு. ஆகாரம் കഴിച്ചായിരുന്നോ? ஆரோன்னு கழிச்சிருப்பாப்ல. இல்ல என்னம்மா நீ ஊசி போடுவேன்னு கூட்டி வந்தேன். முடியல பிள்ளைக்கு ரொம்ப
நான் எங்கே ஊசி போடுறது? என் தம்பி தான் டாக்டரு. என் தம்பி தான் டாக்டரு. இல்லை, என் தம்பி தான் டாக்டரு. ஆனால் அவனுக்கே ஒரு வாரமாக காய்ச்ச. ஆ சங்கிலி. இது என்ன கச்சேரியா? இல்லை, உங்களுக்கு நான் ஊசி போட்டிருப்பேன். என் தம்பிக்கு ஒரு வாரமாக காய்ச்ச. அவன் சின்ன பையன். அவனை தூக்கிட்டு நான் டாக்டர் கிட்ட போனேன். ஊசி போட மாட்டாப்லையா? பூவு ஊசியெல்லாம் வந்து செட்டுக்கு போய் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. இப்போத்தே வந்து மறுபடியும் உருவ ஏற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். சார் இப்போ தானே வீடியோ கால் 15 ஆயிருக்கு. இன்னும் 25 ஆகும், அப்புறம் 30 ஆகும், அப்புறம் 80 நாள் ஆகுது. உங்களுக்கு வந்து என் தம்பிக்கு முடியலை. அவனு ஊசி போட்ட டாக்டர் தூக்கிட்டு போனேன். டாக்டர் சொல்லிட்டாரு, சின்ன பையனாக இருக்கேன், ஊசி போட்டால் மண்டை வீங்கி போயிடும். சின்ன பையனுக்கு ஊசி போட்டால் மண்டை வீங்கி போயிடாதா? ஏங்கி போயிடும், அழுது. அப்போ நான் மாத்திரையாச்சும் கொடுங்கண்ணே. அப்போ சின்ன பையன் தொண்டையில் இறங்காது, டானிக்கை கொடுக்குறேன் அப்படின்ட்டேன். டாக்டர் சொன்னார். அவர் சொன்னார் டானிக்கை குலுக்கி கொடுக்க சொன்னார். நீ அப்போ உள்ள மீனை குலுக்குனிய. அது மாதிரி டானிக்கை குலுக்குனே. அது டானிக்கு லைட்டாக லீக்கேஜ் ஆயிடுச்சு. அதனால அந்த மூடியில் இருக்கு, அதை மட்டும் எடுத்து போடி அங்கிட்டு வர நல்லா என் குடியை கெடுக்க போத்தா. அம்மா அம்மாடி விடலையா? சரி, நீ போ. நீ போய் அந்த 8ஆம் ரூம்ல படு. அதான் நீ வாத்தா சும்மா வாங்க ப்ரோ. ஏன் எலெக்ஷன் நிற்க போறீங்களா? அவளுக்கு பாட அறிഞ്ഞൂടാ. என்ன சொன்னீங்க? அவளுக்கு பாட அறிഞ്ഞൂടാ. பாட தெரியாதா? சரி, அப்போ நீங்கள் 2 பேரும் போய் அந்த 9ஆம் நம்பர் ரூம் இருக்கு. நீங்களும் போ. நான் போவோம். அப்போ வாங்க, எல்லாம் சேர்ந்து போவோம். ஒட்டிக்கு போ. யார் இந்த வரணும்? சரி, போத்தா நீ. அம்மா நீங்கள் வாங்கம்மா, வாங்க. தம்பி எங்க போகுது? நீ போ. நான் உங்களை பார்த்தேன்னா நீ பேச்சே வர மாட்டேங்க. உங்கள் மேலே அவளை மரியாதை எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன கெடுத்து நட்டிப்பு அப்படி அதிசயமா. அம்மாடி இதுதான் காதலா? உங்களின் இன்கமிங் சேவை என்றுடன் நிறைவடைய செய்யப்பட்டுள்ளது. ஆமா, காலையில் கேட்டாவே ஆன் பண்ணி ரீசார்ஜ் செய்து கொள்ளுங்க. ஓகே, பண்ணி விட்டுருங்க. போங்க. அப்படி சொல்ல நீங்க வாங்கம்மா, வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? சொல்லுங்க ப்ரோ, லைவ் சொல்லுங்க. 1200 பெட்ரோல் போட்டு சொல்ல மாட்டீங்களா? இதுதான் காதலா? சத்தியமா சொல்றேன், வண்டியில வரும்போது நினைச்சேன், இன்னைக்கு போறதுலயே நம்ம மட்டும்தான் லூஸா போறோம். அங்க எப்படி இருக்குன்னு தெரியலன்னு நினைச்சேன். இங்க வந்தா பூரா எனக்கு மேல லூஸா இருக்கு. போத்தா நீ போய் அங்க உட்காரு. ஆடராமா இது என்ன ஓதம்? அச்சோ, என்ன மாப்பிள்ள அது? இது என்ன வேதமோ? என்ன அவர் ஏன் அப்புறம் அடிக்கும்போது அதனால பெருசா இருக்கு வேற மாதிரி நினைச்சிட்டியோ? அண்ணா இப்படி நாசரம். அதனால என்னை வர சொன்னது கும்மி அடிக்க. எடுத்து வாங்க மலைப்பாரியே, கும்மி அடிச்சிருவோமா? ஆமா, கும்மி அடிச்சிடும் உங்களுக்காக. போடு தன்னடா நின்னு தன்னானே, போடு தன்னடா நின்னு தன்னானே, போடு தன்னடா நின்னு தன்னானே, போடு தானடா நின்னு தன்னானே, தன்னடா நின்னு தன்னானே, போடு தன்னடா நின்னு தன்னானே, போடு தன்னடா நின்னு தன்னானே, போடு தானடா நின்னு தன்னானே. ஆடு போறத பாருங்களே, கரு கதறி போறத பாருங்களே, ஆடு போறத பாருங்களே, ஆடு பதறி போறத பாருங்களே. கருக்குள் இருக்கும் மாறி மணி கண்ணாடி மின்னல
பாருங்களே தன்னதின தன்னானே போடு தானே தன்னானே ஆன போறத பாருங்களே ஆனா அசைஞ்சு போறத பாருங்களே ஆன போறத பாருங்களே ஆன அசைஞ்சு போறத பாருங்களே ஆனையில் இருக்கும் நம்ம ஆனையில் இருக்கு காமச்சிய மனுங்காரல மின்னல பாருங்க போடு தன்னதின தன்னானே போடு தானே தன்னானே குதிரை போறத பாருங்களே குதிரை குதிச்சு போறத பாருங்களே குதிரை போறத பாருங்களே குதிரை குதிச்சு போறத பாருங்களே சாமி புள்ள வந்துருச்சு சாமி சாமி கீழ சாமி இத விடுங்க சாமி வந்திருக்கிறது யார் சாமி எந்திரிக்க சொல்லுத்தா எந்திரித்தா அத்தா ஈனுட்டு திருகுது எந்திரி வந்திருக்கிறது யார் சாமி புடிச்சிருக்க யாரா ஆம்பள சாமி கைய மாத்திரம் அயோக்கியப்பல எங்க வைக்கிறான் பாரு பொம்பளை அடைக்காம வந்திருக்கிறது இப்ப என்ன ஐயோ பண்ணுது பெட்ரோல் ஊத்தி எரிச்ச மாதிரி எரிச்ச மாதிரி இப்ப என்ன சாமி பண்ணுது ஐயோ டேய் விடுங்கடா அயோக்கிய ராஸ்கலுகளா சாமி என்னத்தா வந்திருக்கிறது யாரு நான் தாண்டா பிள்ளையாரப்பா பிள்ளையாரா ஆமாடா பிள்ளையார்னா தும்பிக்கை இருக்கணுமே கீழ இருக்கு எங்க அங்க வாய்க்காலுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கேன் சரிங்க சாமி வந்திருக்கிறது பிள்ளையாரம்ல பெருச்சாலியம் சரிங்க சாமி நான் தான் கடப்பார முனி கடப்பார முனி ஆமாப்பா சரிங்க சாமி என்னப்பா அந்த பிள்ளை கூற சாமி இந்த பிள்ளை கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு வகுத்துல ஒரு புழு பூச்சி கூட இல்ல சாமி புருஷன் எங்க இருக்கேன் புருஷன் எங்க வெளிநாட்டுல இருக்காரு 3வது பிள்ளைக்கு இரு எத்தனை வருஷத்துக்கு வருவாரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு 5 வருஷத்துக்கு வந்த மயிரண்டா புள்ளா இருக்கும் நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணுங்க புழு பூச்சி உண்டாயிரும் சரிங்க சாமி நைட் 1 மணிக்கு 1 மணிக்கு 1 மணிக்கு முள்ளு இங்கிட்டு முக்கிட்டு சென்டர்ல நிக்கணும் எங்க சென்டர்ல சரிங்க சாமி 1 மணிக்கு 1 மணிக்கு நல்ல லக்ஸு சாப்பிட குளிச்சு சரி இந்த ஹமாம சிந்தாலு இடையில பேச நரம் வந்து வரப்ப சரிங்க சாமி லக்ஸு சாப்பிட குளிச்சு தலைய விரிச்சு போட்டு தலைய விரிச்சு போட்டு தலை நிறைய மல்லிகை போச்சு எத்தனை முழம் சாமி எத்தனை முழம்? எங்க சாமி போகுது கை 2 முழம் சரிங்க சாமி மல்லிகை போச்சு என் சன்னதிக்கு வர சொல்லலாம் சரிங்க சாமி என் சன்னதி திறந்து கிடக்கும் திறந்து கிடக்கும் கடப்பார மணி போட்டான் எதை சாமி விபூதிய சரிங்க சாமி அப்படி சன்னதியில வந்து வந்து 2 நெய் விளக்கு வாங்கி போட்டு நெய் விளக்கு வாங்கி போட்டு திரும்பி பார்க்காம வீட்டுல போய் சரிங்க சாமி கொல்லப்புறத்துல போய் குச்சி எடுத்து நோண்ட சொல்லி நிறைய புழு பூச்சி வந்துடும் நீங்க கொடுக்க மாட்டல புள்ள நீங்க கொடுப்பேன் தானே வந்துச்சு அந்த புள்ள நம்ம இப்ப கொடுக்கறது இல்லையே சரிங்க சாமி நம்ம வண்டி பஞ்சர் ஆகி 10 நாள் ஆச்சு ஒட்ட விட்டுருக்காம ஹீட்டர் போடணுன்றேன் அப்படியா சத்யா சாமி எங்க போடுறீங்க இங்க போனாலும் சன்னதி சரிங்க சாமி நீங்க இதே 2 பிள்ளை வச்சிருக்கீங்க 3வது புள்ள ரெடி பண்ணு 3வது பிள்ளையா ஆமா என்னம்மா நோத்தா சொல்லாத சாமி இந்த வந்திருக்க பிள்ளைக்கு நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குமாங்க சாமி ஒரு சுத்து சைஸான வண்டியாக தான் வாங்கணும் சீட்டுக்கு தக்கன என்ன சாமி சொல்றீங்க சீட்டுக்கு தக்கன வண்டி வாங்கணும் இப்படி பார்த்தா ஆமா முன்னாடி வாமா நான் சொல்ற வண்டியை வாங்குறேன் சரிங்க சாமி புல்லட்டு வாங்கினீங்கன்னா உன் வளத்துக்கு நிமித்து ஸ்டாண்டு போட முடியாது காலில் விழுந்துரு விட்டக்க விடக்குன்னு உதஞ்சிக்கிட்டு கிடப்ப கோவிந்தோ எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும் புத்துப்புன்னு ஓடுமுடா அரோகரா குன்றக்குடி போயிட்டு வா சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன் சரிங்க சாமி அதனால நம்ம தமிழே நுங்கு வண்டி செஞ்சு தெருவா கவட்ட கம்பல ஒண்ணு கலண்டு கிருஷ்ணா அடுத்த வீல செதுக்கி சொரிக்கலாம் சரிங்க சாமி வாங்கத்தா சாமி பொறுமசாமி 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 சாமி முதல்ல ஒருத்தன் கிளம்பிட்டானே சாமியோ கைய மாத்தி வா சாமி எப்படி எனக்கு வீடு மேல வீடு வச்சு கட்டணும் சாமி தள்ளி நின்றான் குறை வாஞ்சுக்கிறான் வர பயமா இருக்கு சாமி தள்ளி நில கடப்பார மணி அடிச்சுச்சுன்னா துண்ணூரோட ஆள்ல இவ்வளவு போதுமா தள்ளி நிலுத்தா இங்க வாப்பா எங்க தள்ளி நிக்கணும் வா தம்பி எங்க முயற என்ன கேட்ட வீடுக்கு மேல வீடு வச்சு அதாவது மாடி வீடு சொல்லுவாங்கல்ல மாடி வீடா நான் கொத்தனார் வேலையா பாக்குறேன் இதுக்கு நானா சொல்ல முடியாது சரிங்க சாமி என் முனியன்ட்ட நான் உறுதி கேட்கணும் அவன் எங்க இருக்கிறான் என் முனியன்ட்ட நான் கேட்கணும் சரிங்க சாமி அவன்கிட்ட கேட்கும் போது எதிர்த்து பேசக்கூடாது என்ன பண்ணுவான் அவன் அடிச்சு விட்டான் துண்ணூறு ஆள் அடிப்பானா ஒரு அடினாலும் முந்தட்டின்னு அடிப்பேன் அவ்வளவுதான் ஐயோ பயமா இருக்கு
பயப்படாதக்கா, நான் பக்கத்துல இருக்கேன். கடப்பாரமணினாலும் பரவாயில்ல, உள்ள ஒருத்தர் நீக்கிறோம் மணி இருக்கான். அவன் வெளியில வருவானா? அவன் விடிய காலந்தே வருவான். அப்படியா? கடப்பாரமணி எப்போ ஒன்றில் வருவான், அது நீக்கிற மணி வந்து விடிய காலந்தே வருவான். சரிங்க சாமி, வரட்டும், இன்னைக்கு நான் பார்த்து போடுறேன். அவனா நானு? அதான் நீ நம்ம வீடியோ கேட்க வந்த மாதிரி தரலையே. இல்ல இல்ல, அவனோட சண்டையோட வந்த மாதிரி. எனக்கு வீடு தான் வேணும். ஏன் சிரிக்கிற? நான் அழுவுறேன் சாமி, நான் சொல்லுங்க. அழகு இருத்தா இருத்தா, நான் கேட்குறேன், அமைதியா இருக்கணும். அவ போய் சித்தாளுக்கு ரெடி பண்ற ஆளு. எனக்கு பயமா இருக்கு. அவனே மட்ட கம்புது. அங்க பாரு, நீ எங்கடி போன? அவன் வந்து சிமெண்ட் கலவை ஓடுறான், அந்த ஆள் அள்ளிக்கிட்டு பூச. சும்மா இருங்கயா அப்படியே. ஏத்தா பயப்படுறியா நீ? ஏன் ஆள்றா நீ? கத்தாதடா. பயமா இருக்கு சாமி. சரி பயப்படாதீங்க. லெவல் டிப்பை பிடிக்கிற ஆளுங்க பேச மாட்டேன் தோன்றது. நீ தள்ளி உட்காருத்தா. எங்க? நீ என்ன வீடு கட்ட கேட்க வந்தியா, சைடு காது குத்த வந்தியா? என்ன பண்ணணும்? தள்ளி உட்காரு. பயமா இருக்கு. இப்பயே பயப்படா, அப்புறம் வானம் தொண்டு வரும்போது இப்படி பயப்படாம இருப்ப? சரி, என் சன்னதி நான் கட்டிக்கிறேன். டேய் சாமி, இங்கே இருக்கோம். அதான் கூப்பிடு கேட்பேல. ஏன் டேய், ஒளிஞ்சிருக்கானா உள்ள இருக்கானா? என்ன டவுசர் தான் தெரியும். நீ எப்படி தெருவில் தான் தூங்க போறேன்னு நினைக்கிறேன். இருத்தாவே உத்தரவு கொடுத்தாதான் கொடுப்பேன். டேய் டேய், வாடா வெளியில. பாப்பா பெரியம்மா கூப்பிட்டு போயிட்டு வாடா. பெரியம்மாவா? கொண்டாடிங்க, வெட்டு முடி வந்துச்சு வெளியில வந்தா. வரட்டும் பண்ணிக்கு வேமா வேமா வேமா. என் தங்கச்சி இதுக்கெல்லாம் அந்த கடப்பாரமணி வேணா பயப்படுவேன், நீக்குறமணி பயப்பட மாட்டேன். அப்படி சொல்லு சாமி. வரட்டும் இன்னைக்கு. அத்தா ஒரே இதுக்கு மேல பெரிய அலுவலாம் அவன் பார்த்தவன். இப்போ நீ இப்போ தெருவில் தான் தூங்க போற. சரி போயிரு. அது போட்டுட்டா. டேய் டேய், ஏப்பா ஏம்பா ஓம்பலப்பா ஓம்பலப்பா. நாளைக்கு வாத்தா. எங்கே கூப்பிடுற? அப்புறம் என்ன ஊ போடுற? ஓம்புல. ஊ போடக்கூடாது, ஓம்புல. இன்னைக்கு வேணாம், வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை வந்து அவுத்துட்டு ஊக்க அதில் குத்த போகுது. இந்த நீ மாட்டிக்க, அதில் அடிக்க சொல்லு. அடிக்க சாமி, ஏத்தா என்ன இப்படி போட்டு சிங்க சொல்லுங்க. டேய் டேய், நீ ஏன் கத்துற? நீ கத்த ஓ முனியனா ஏன் முனியனா? ஏன் முனிய? அப்ப கூப்பிடு போ. அப்ப வீடு கட்ட வரணும்ல, அப்ப நான் தானே கூப்பிடணும். ஒரு வீடுனா உன பைய கூப்பிடலாம், ரெண்டு மாடி வீடுனால அதட்டி கூப்பிட்டாதே வருவேன். சரி. டேய் டேய், ஓம் இல்ல ஆமாப்பா, வீடு கட்ட நினைக்கிறா. நீ தான் போய் சரி கண் கலங்காம நின்று வானத்தை தோண்டி கொடுத்துட்டு வரணும். எந்த வானத்தை? அதுக்கு முன்னாடி இடம் வாங்கி கொடுங்க. ஏன் சாமி, வீடு கட்டணும்னா இடம் வாங்கணுமோ? இடம் இல்லையா? அப்ப வீடு கட்ட வீடு வந்தா தானே வீடு கட்ட முடியும். அடி புறம்போக்கு முண்டையா, இங்க வாப்பா. நான் கூட உன்னை சொந்த இடம்னு நினைச்சு பகல்ல அனுப்பலாம்னு நினைச்சேன். ஆமா ஆமா, நீ புறம்போக்கு இடத்துல வானம் தோண்ட போற. போறது வர்றது பெருசு கிடையாது, இந்த வேலைக்கு மட்டும் கரெக்டா வந்துருவாளுங்க. 4 பேருக்கு தெரியாம தோண்டிவிட்டு ஓடியாந்துரு. மாற்ற மாதிரி மாட்டிக்காத. மாட்டுன சுருக்கு வச்சு. ஐயோ உங்க சுருக்குல பிழை உள்ளது. ஆமா, உத்தரவு கொடுத்துட்டியாப்பா? சரிப்பா, இவளுக்கு தெருவிலையே தெரியட்டும், சாமி மலையேறதப்பா.
என்ன நோத்தாவோட சாமியோட குளிக்காத முண்டையலாம். சாமி சாமி வந்தது அந்த அக்காவுக்கு. போப்பா அங்கிட்டு. என்ன மச்சான்? மைத்த புடுங்க மச்சான். என்ன எந்த கோலத்துல உன்னை? எனக்கு நீ எப்படிடா சாமி வரும்? இந்நேரம் வரைக்கும் கடை எப்படி சாமி வரும் இனிமே? ஏன் வராதா? கடப்பார முடியாம அழிக்க முடியாதுடா. அட சண்டாளா. ஆனா இன்னொன்னு உங்கள்கிட்ட உண்மையை சொல்றேன். சொல்லுங்க. உண்மையிலே எனக்கு இன்னைக்கு சாமி வரல. என்ன சொல்றீங்க? ஏன்? நான் தான் 3 நாளா குளிக்கலையே. அப்படி சொல்லுங்க. இந்த நீங்க சிரிக்க வேண்டினாங்க எல்லாம் உலக பண்றாவ. தயவு செய்து போத்தா நல்லா இருப்ப.